கடலில் அலைகள் ஓய்ந்தாலும் ஓயும், ஆனால் அதிமுகவில் பிரச்சனைகள் ஓய்ந்த பாடில்லை. டிவிகே அரசை பாராட்டிய ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோக்கர். டிவிகே ஐடி விங்கும் டிஎம்கே ஐடி விங்கும் பரஸ்பரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுல டிவிகே ஐடி விங்கு ஒருபடி மேல போய், நாங்க என்ன கோபாலபுரத்து கொள்ளைக்காரர்களா, எதையும் படிக்காமல் புரியாமல் கண்டதை பேசும் கோபாலபுரத்து கூட்டமே அப்படின்னு திட்டாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. கடலில் அலைகள் ஓய்ந்தாலும் ஓயும், ஆனால் அதிமுகவில் பிரச்சனைகள் ஓய்ந்த பாடில்லை. என்னதுங்க அது? அதையும் பார்ப்போம். டிவிகே அரசை பாராட்டிய ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோக்கர், அது என்னன்றதையும் பார்த்துருவோம். மூன்றாவது விஷயமாக, டிவிகே ஐடி விங்கும் டிஎம்கே ஐடி விங்கும் பரஸ்பரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுல டிவிகே ஐடி விங்கு ஒருபடி மேல போய், நாங்க என்ன கோபாலபுரத்து கொள்ளைக்காரர்களா, எதையும் படிக்காமல் புரியாமல் கண்டதை பேசும் கோபாலபுரத்து கூட்டமே அப்படின்னு திட்டுறாங்க. எதுக்காக இதை திட்டிருக்காங்க அதையும் பார்த்துடலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாவதாக, கடலில் அலைகள் ஓய்ந்தாலும் ஓயும், அதிமுகவில் பிரச்சனைகள் ஓயாது. அதுதானே. என்னன்னா, இன்றைய தினம் சட்டசபை தமிழக சட்டமன்றம் கூடிச்சு இல்லையா? இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா திரு CV சண்முகம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதே போல SP வேலுமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கலந்து பத்திரிகையாளர் சந்திப்போ அவர்களிடம் உரையாடலோ சட்டமன்றத்தில் எதுவும் நடைபெறவில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துருவோம். அதாவது 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க இல்லையா அதிமுகவில். இதில் கிளர்ச்சியாளர்களாக 25 எம்எல்ஏக்கள் தனியாக CV சண்முகம், வேலுமணி, C விஜயபாஸ்கர் இவங்க தலைமையில பாத்தீங்கன்னா தனியா ஒரு அணியா செயல்பட்டாங்க. கடைசியில அதுல 4 பேரு நேற்றைய தினம் C விஜயபாஸ்கர் அவர்களோட சேர்த்து 5 பேரு ராஜினாமா பண்ணி போயிட்டாங்க. அதுல 4 பேர் டிவிகேல சேர்ந்துட்டாங்க இல்லையா? மீதி இருக்கிற அத்தனை பேரை எடப்பாடி பழனிசாமிய போயிட்டு அவரோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. பிரச்சனை எதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். ஆனாலும் CV சண்முகம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காம எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வந்தாரு. பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துட்டே வந்தாரு. அதே போல தோல்விக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையா தாக்கிக்கிட்டே வந்தாரு. இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளர்ச்சியாளர்கள் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட போறதுக்கு முன்னாடி தூதுவரா பாத்தீங்கன்னா தங்கமணி அவர்கள் போயிட்டு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு அனைவருக்கும் கட்சி பதவி முன்பு இருந்தது போல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற அடிப்படையில தான் போய் ஜாயின் பண்ணாங்க. ஆனா 4ஆம் தேதியும் போச்சு, பின்ன 11ஆம் தேதினாங்க, ஜூன் 11 போயிடுச்சு, இது வரைக்கும் தரலன்றதுலதான் பயங்கரமான முட்டலும் மோதலுமா இவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அதன் வெளிப்பாடாதான் இன்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு CV சண்முகம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. மீதி இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட எந்த பேட்டியிலையோ ஒன்னாவோ அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலையோ சட்டமன்றத்தில் ஏற்படவில்லை. இதன் வெளிப்பாடாக தான் என்னன்னா, திரு CV சண்முகம் அவர்கள் அலுவலகமான MRC நகர்ல இன்னைக்கு திரு CV சண்முகம், SP வேலுமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு அருண்மொழி தேவன், திரு திருத்தணி ஹரி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கூடவே கரூர் விஜயபாஸ்கர் அவர்களுமே இன்னைக்கு இவங்க தனியா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆலோசனையின் வெளிப்பாடு எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, இவர்களுக்கு கட்சி பதவி மீண்டும் கொடுக்கவில்லை. சரி, என்ன பண்ணலாம்? அடுத்த கட்டத்துக்கு நாம என்ன பண்ணலாம்? தனியாவே செயல்படலாமா, அல்லது ராஜினாமா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேக்கே போயிடலாமா? இது சம்பந்தமாக தான் இவர்கள் இன்று விவாதம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. என்னவோ இவர்கள் பிரச்சனை ஓய்ந்த பாடாவே இல்லை. இதுல தொண்டர்கள் தான் மன வருத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் இந்த ஒரு சிலர். இரண்டாவதாக, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோக்கர் எதுக்காக டிவிகே அரசை பாராட்டினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு ஆளுநர் உரை ரொம்ப சிறப்பா போச்சு. ஏன், அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கடந்த ஆட்சியாளர்கள், அதாவது
திமுக அரசாங்கம் ஆண்டு கொண்டிருந்தது இல்லையா, இந்த இடத்துல பழைய ஆளுநராக இருந்தது திரு RN ரவி அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா கடந்த 4 வருஷமாவே பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எதுக்காக பிரச்சனையை பண்ணுவார் அப்படின்னா, இவர்கள் எழுதி கொடுத்தது, அதாவது ஆளும் அரசாங்கம் தான் எப்பவுமே ஆளுநர் உரையை எழுதி தரும். ஸோ அதை அப்படியே படிக்கிறது தான் ஆளுநரோட வேலை. இதுதான் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. ஆனா RN ரவி அவர்கள் என்ன சொல்லுவார், நீங்க எழுதி கொடுக்கறத நான் படிக்க மாட்டேன், நான் திருத்தி அனுப்புவேன், அதை தான் படிப்பேன் அப்படின்னு. இவர் படிக்கும் போதே எதிர்கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா சத்தம் போடுவாங்க, பாதியே அவர் போயிடுவாரு. அதே நேரத்துல தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும் அப்படின்றது கடந்த கால ஆட்சியாளர்கள் சொல்றது. இது ஆளுநர் அவர்கள், அதாவது டெல்லி நம்ம மத்திய அரசு என்ன சொல்றேன்னா, முதல்ல தேசிய கீதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கடைசியா தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் நடக்கும். ஸோ இதை மாதிரி திமுக அரசாங்கம் முந்தைய காலத்துல பண்ண மாட்டாங்க. இதனால பிரச்சனையோட கடந்த 4 வருஷமா கிளம்பி வெளியே போயிடுவார் இல்லையா. இந்த வாட்டி அப்படி இல்லைங்க. ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா டிவிகே அரசாங்கம் எழுதி கொடுத்ததை அப்படியே அச்சு பிழை இல்லாம வாசிச்சாரு. இதுக்குமே திமுக கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப திறமையா டிவிகே அரசாங்கம் கையாண்டாங்க இந்த விஷயத்தையும் சொல்லணும். ஏன்னா ஆளுங்க சென்ட்ரல்ல இருக்கிறவங்களையும் பகிச்சிக்காம முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்க ஆளுநர் உரைக்கு முன்னாடி. பின்னாடி உடனே தேசிய கீதம் பாடப்பட்டது. பின்னாடி ஆளுநர் உரை முடிந்ததுக்கு அப்புறமா கடைசியாகவும் தேசிய கீதம் பாடப்பட்டது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. அதே நேரத்துல தமிழ்தாய் வாழ்த்து முதலே பாடிட்டாங்க. ஸோ இதனால சென்ட்ரலையும் பகிச்சுக்கல. ஆளுநர் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. குஷி ஆயிட்டு அவர் ஒரு வாழ்த்து சொன்னாரு. எப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் அப்படின்னு சொன்னதை சொல்லிட்டு, மக்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன், ஒருங்கிணைந்த இணக்கமான உறவை அனைத்து தரப்பிலும் நிலைநாட்டி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே ஒரு நிலையான முன்னுதாரணமான அரசின் நோக்கமாகும் அப்படின்னு ஒரு பெரிய பாராட்டு படலமே வாசிச்சுட்டாருங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆளுநரையும் திருப்திப்படுத்திட்டாங்க. அதே நேரத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திருப்திப்படுத்தினதுல ஆளுநருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, டிவிகே அரசாங்கம் எழுதி கொடுத்ததை மாறாம அப்படியே படிச்சுட்டாங்க. அதே நேரத்துல தமிழ்தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்தையும் பாடிட்டாங்க. இவர்களுக்கும் பிஜேபிக்கும் நல்ல உறவு இருக்குது. இதை விட வெட்ட வெளிச்சமா வேற என்ன இருக்கு? ஏன்னா ஆளுநர் எந்த பிரச்சனையும் பண்ணவே இல்லை, இவர்களும் கோழைத்தனமாக தேசிய கீதத்தை 2 தடவை பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக இன்றைய தினம் சட்டசபைக்கு வெளியே பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டாருங்க. என்னமோ பிரச்சனை இல்லாம போனோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நல்ல உறவை பேணி காத்தாங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்களை அங்கிருந்து நிதி வாங்கி அழகா பூர்த்தி செய்யலாங்க. நமக்கு அதான் வேணும். யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க அதை பாக்குறதுல எந்த உபயோகமும் இல்லை. வாங்க 3வது விஷயத்துக்கு போவோம். சரி, 3வது விஷயம், டிவிகே ஐடி விங்குக்கும் டிஎம்கே ஐடி விங்குக்கும் என்னதாங்க பிரச்சனை? எந்த விஷயத்துக்காக இப்படி பேசுறாங்க? ஒண்ணுமே புரியல அப்படின்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் அல்லவா? அதுக்காக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாரு. என்ன அப்படின்னா, சிஎம்மோட பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 21, 22ஆம் தேதி வண்டலூர் உயிரியல் பூங்கா, வேலூர் அமிர்தி வன உயிரியல் பூங்கா மற்றும் சேலம் குறும்பட்டி வன உயிரியல் பூங்கா, இந்த 3 பூங்காக்கள்லயும் 21, 22 பார்வையாளர்கள் கட்டணமின்றி பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட இந்த 2 நாள் கட்டணத்தையும் அவங்க ஃபேமிலி, அதாவது திரு ரஞ்சித் குமார் அவர்களோட ஃபேமிலி வாழும் அறக்கட்டளையான வாழ்முனி நாயக்கர் குடும்ப அறக்கட்டளை அந்த பணத்தை செலுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த அறக்கட்டளை செலுத்தும் அப்படின்றத தெரியாம திமுக ஐடி விங்க என்ன சொல்லுதுன்னா, யாரோட அப்பம் வீட்டு பணம் நீங்க இந்த 2 நாளுக்கு இலவச அனுமதி கொடுக்குறீங்க. இலவச அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் 2 தினங்களுக்கு முன்னாடி நிதியோட நிலைமை சரியில்லை அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை வச்சு ஒரு நாடகத்தை நடத்துனீங்க. அதை நடத்திட்டு இப்ப இந்த மாதிரி இலவசத்தை அறிவிக்கும் போது நிதி நிலைமை இன்னும் மோசமா தானே ஆகும். இது உங்க சிஎம்க்கு, அதாவது திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒன்னும் தெரியாது, ஒரு மங்குனி சிஎம். அதே போல அவர் ஒரு ஷேடோ சிஎம் தான்
அப்படின்னும் தெரியாதுன்றதுனால உங்க இஷ்டத்துக்கு அறிவிப்புகளை வெளியிட்டு தும்சம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஐடி விங்கு ஏக வசனத்துல இவங்களை பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா பொதுவா உயிரியல் பூங்காவில் லாபம் பெருசா இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களிடம் பார்வையிடுவதற்கு கொடுக்குறாங்களே அந்த கட்டணத்தை அங்க இருக்கிற ஊழியர்கள் மற்றும் வனவிலங்குக்கு தேவையான உணவுகளுக்காக தான் இந்த பணத்தை வாங்குவாங்க. ஸோ இப்படி இந்த வாங்காம ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா எதுக்கு எப்படி இந்த வனவிலங்குகளுக்கு சரி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பீங்க? நிதி நிலையம் மோசமா இருக்குன்ற மாதிரி இவங்க ஐடி விங்ல பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு டிவிக்கு ஐடி விங் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்ன சொன்னோம்ன்றதையே பார்க்காமலையும் படிக்காமலையும் பேசுறது தான் திமுகவோட ஐடி விங்கோட வேலை. எங்களோட மந்திரி திரு ரஞ்சித் அவர்கள் வனத்துறை அமைச்சர், அவரோட குடும்ப அறக்கட்டளை வாழ்முனி நாயக்கர் குடும்ப அறக்கட்டளை இந்த 2 நாளோட பார்வையாளரோட கட்டணத்தை செலுத்தும் சொன்னதை கூட கவனிக்காம உங்களை மாதிரி அரசு பணத்தை வாரி சுருட்டி கொண்டு கோபாலபுரத்து வீட்டுக்கு கொண்டு போகுமா அப்படின்னும், அதே போல கடும் நிதி நெருக்கடியில கூட கடல்ல பேனா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி திட்டத்தை அறிவிச்ச நீங்களா இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திமுக தலைவர் திரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட அப்பா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிராமண பத்திரத்துல தாங்கிட்ட கையிருப்பு 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு எழுதியிருப்பாரு இல்லையா? அதை எழுதிட்டு டிஃபெண்டர் கார்ல வலம் வரும் உங்க முன்னாள் எம்எல்ஏ கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏவா நாங்க அப்படின்னு சொல்லி ஏக வசனத்துக்கு டிவிக்கு ஐடி விங்கு கிழின்னு கிழிச்சிட்டாங்க. அதோட எப்ப கேட்டாலும் நாங்க தான் மக்களுக்கு படிப்பறிவினை கொடுத்தோம், எழுத்தறிவு கொடுத்தோம் சொல்றீங்க. கடைசியில் நீங்களும் இந்த அமைச்சர் அமைச்சர் என்ன சொன்னாருன்னே தெரியும், வனத்துறை அமைச்சர் என்ன சொன்னாருன்னு தெரியாம வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க படிக்காமையே. முதல்ல இதெல்லாம் ஒழுங்கா படிங்க. ஏற்கனவே திரு ஆதவ் அர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவரோட உறவினர் அப்படின்னு சொல்லி ஜான் பிரிட்டோ அவர்கள் போதைப் பொருள் கடத்தினாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா? அது கடைசியில அந்த ஜான் பிரிட்டோ வேற, ஆதவ் அர்ஜுனாவோட உறவுக்காரர் ஜான் பிரிட்டோ வேறன்னு அவரே பத்திரிகை முன்னாடி சொன்னார் இல்லையா? அதையும் கோடிட்டு காட்டி இப்படி தொடர்ந்து மூக்கறுத்து போனாலும் நீங்க திருந்துற மாதிரியே தெரியல. பெட்டர் உங்க டிஎம்கே ஐடி விங்குன்னு இருக்கிறதுக்கு பதில் அந்த டிஎம்கே தூக்கி ஓரம் வச்சுட்டு ஆர்வ கோளாறு ஐடி விங்கு அப்படின்னு பேரை மாத்திக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லா டிவிக்கே ஐடி விங்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஓய்ந்த பாடில்லை, தொடர்ந்து இப்படியே தான் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. நமக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றதுல ஐயமில்லை. ஸோ இந்த 3 விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றாக புரிந்திருக்கும், அதே நேரத்துல சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா உங்க கமெண்ட்ஸ்ல தயவு செய்து போடுங்க. தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.